ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாய மகள் சேனலில் இருந்து. ஏன்னா அப்படி வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினச்சிக்கோனா, யூடியூப்காக நான் மேக்கப் அதெல்லாம் எதுவுமே போடலை. வீட்டில் எப்படி கேஷுவலாக இருப்போமோ அப்படியே வந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால தான் வந்து கேஷுவலாக எப்படி எடுத்துக்கணுமோ, இந்த விலாகே வந்து ஒரு கேஷுவலான விலாக் தான். நம்ம சேனலில் மேக்ஸிமம் கேஷுவல் விலாக் தான் இருக்கும். அதனால தான் வந்து இப்படி எடுத்திருக்கேன். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து எங்களோட மார்னிங் ரொட்டீன் எல்லாமே வந்து சூப்பராக வந்து குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, இது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 குழந்தைங்களோட அம்மாவாக மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயி மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டன் அமுக்குங்கோ. இப்போ மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மித்துமாவுக்கு வந்து பால் காய்ச்சினதுக்கப்புறம் மித்துமாவுக்கு தான் ஃபஸ்ட்டு. என்னென்னா இது வந்து பீடியாஷோர் கொடுப்போம். முதல்ல நாட்டு சக்கரை தான் சேர்த்து கொடுத்துட்ருந்தோம். அவளுக்கு வந்து நாளாக வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வந்து அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்றா. சாக்லேட்ஸ் அது மாதிரி ஃப்ளேவர் தேவைப்படுது அவளுக்கு. ஸோ சரி, ஓகே, அந்த மாதிரி கொடுக்கலாம். ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பீடியாஷோர் கொடுக்கலாமேன்றதுக்காக இந்த ஒரு 1 மந்த்தாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவளுமே நல்லா குடிக்கிறா. இதில் 2 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெனிலா ஃப்ளேவர், இன்னொன்று சாக்லேட் ஃப்ளேவர். ரெண்டுமே ட்ரை பண்ணோம். ரெண்டுமே நல்லாயிருக்கு. அதான் குடிச்சிட்ருக்கா. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து பால் வந்து ஆற வச்சுருவேன். இந்த மாதிரி இப்போ நல்லாவே காலையில் எழுந்திரிச்சோடனே 1 டம்ளர் பால் குடிச்சிருவா. அப்படியே பார்த்தீங்கன்னா சைடு பை சைடாக வந்து எங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் எக்கு வந்து வேக வச்சுருவேன். டெய்லிலாம் பண்ண மாட்டோம். டெய்லி வந்து மித்துமாக்கு மட்டும் எக் இருக்கும். எங்களுக்கு வந்து மாவு இதெல்லாம் இல்லாத அன்னைக்கு வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எக் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு அது சைடு கேப்லேயே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து காஃபி கொடுத்துருவோம். அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு தான் கொடுப்பேன். இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்குவேன். இதுலேயும் காஃபிலையும் பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து நான் ஆட் பண்ணி தான் கொடுப்பேன். அவருக்கு அப்படின்னா தான் பிடிக்கும். ஸோ அதனால் இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து காஃபி, பால் எதாக இருந்தாலும் சும்மா ஒரு பிஞ்ச் போட்டு குடிக்கிறது பழக்கமாயிருச்சு. அதுக்கப்புறமா அந்த காஃபியை வந்து அவர்கிட்ட கொடுத்துருவோம். இப்போ மித்ராவுக்கும் முடிஞ்சிருச்சு. அவங்க அப்பாவுக்கும் வந்து காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம நவிமா தான் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவங்க அப்பா கிட்ட உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி பால் இதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாதுல்ல, அதனால கொஞ்ச நேரம் விளையாட விட்டுருவேன். அவங்க 2 எல்லாம் காலையில் ஏதாவது குடிக்கிற வரைக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவளுக்கு காலையில் சத்து மாவு கோல் அப்படி இல்லைன்னா செர்லாக் அது 2ல் ஏதாவது ஒன்று வந்து அவளுக்கு கொடுத்துருவேன். வந்து மித்துமாவுக்கு வந்து ஆற வச்ச பால் இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்து கொடுத்துடலாம். ரொம்பையும் ஆற வைக்க மாட்டேன். கொஞ்சம் ரொம்பவும் சூடாக இருக்குல்ல, அதனால கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி கொடுப்பேன். இந்த மாதிரி கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்க மாதிரி தான் எல்லாமே குழந்தைகளுக்குமே சரி கொடுக்கணுன்றனால அந்த மாதிரி பழக்கப்படுத்தி இப்போ அவளுமே அப்படி தான் குடிப்பாள். முதல்ல பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், அப்படி தான் குடிப்பாள். இப்போ அவளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறமா கெட்டிலில் வந்து சுடுதண்ணி போட்டு வச்சுருவேன். எதுக்குன்னா இப்போ நவிமாவுக்கு வந்து நான் சாப்பாடு ஊட்ட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் அவளுக்கு என்னென்னா இன்றைக்கி வந்து செர்லாக் நான் கொடுக்க போகிறேன். எப்பயுமே காலையில் சத்து மாவு கூழ் இல்லைன்னா வந்து செர்லாக் 2 தான் இன்றைக்கி ஆப்ஷன். ஏன்னா பாப்பாவுக்கு இப்போ 8 மாதம் தான் நடக்குது. ஸோ அதனால் வீட்டில் அரைச்சது வந்து கொடுப்பேன். ஆனால் ஒரு சில நாள் அவளுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆயிரும். அதனால் வந்து செர்லாக் வந்து நான் எல்லா ஃப்ளேவர்லேயும் வாங்கி கொடுப்பேன். இப்போதைக்கு அவளுக்கு வந்து செர்லாக் வந்து சுடுதண்ணியில் கலக்க மாட்டேன். பால் இல்லாத அன்னைக்கு மட்டும்தான் சுடுதண்ணியில் கலப்பேன். மற்ற நாளில் பார்த்திங்கன்னா நல்லா நான் மாட்டுப்பால் இருக்குல்ல, நம்மளுடைய வீட்லேயே மாடு இருக்குல்ல, அந்த மாட்டோட பால் தான். ஸோ பியூராக இருக்கும். அந்த மில்க்கை வந்து ஆட் பண்ணி
இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருவேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் ஆட் பண்ணால் நிறைய சாப்பிடுவாள். இதே இது வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த டேஸ்ட்டும் அவளுக்கு தெரியும். ஸோ அது வந்து நார்மலாக தான் சாப்பிடுவாள். எப்பயுமே அளவு இருக்கும். இப்போ பாப்பாவுக்கு வந்து 2 ஸ்கூப் அளவு எடுப்பேன் எப்பயுமே காலையிலைக்கு. அதை நல்லா கட்டி சேராமல் கலந்துட்டு அதையும் வந்து கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப சூடாக பால் சூடாக இருந்தால் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஆற வச்சுட்டு அப்புறமா எடுத்து கொடுப்பேன். பாப்பாவுக்கு சுடு தண்ணி காய்ச்சி அதை ஆற வச்சு அந்த தண்ணியை தான் வந்து கொடுக்கறது. கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஆற வச்சிடலாம். பாப்பாவுக்குமே வந்து கொஞ்சம் இதுப்பாக இப்போ இருந்தே பழகிக்கிட்டு தான் இருக்கேன். அவளும் அப்படி தான் குடிப்பாள். அதுக்கப்புறமா காலையில் பார்த்திங்கன்னா பாப்புக்கு சாப்பாடு ஊட்டிடலாம். இப்படி தான் இப்போதைக்கு நான் அவளை படுக்க வச்சு தான் ஊட்டிகிட்ருக்கேன். ஏன்னா உட்கார வச்சோன்னா இப்போ ஒரு இடத்துல உட்கார மாட்டுறா பாப்பா. அப்படியே எங்கேயாவது தவந்து போகிறதுக்கு தான் பார்க்குது. ஸோ அதனால் நம்ம சாப்பாடு ஊட்டினா மூக்குக்குள்ளேலாம் போயிடுது. உட்கார வச்சு ஊட்டிகிட்டு இருந்தோம்னா அங்கிட்டு இங்கிட்டு ஆடுறா குதிக்கிறா இந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ படுக்க வச்சு இந்த மாதிரி ஊட்டும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது எனக்கு. ப்ளஸ் வந்து வேகமாக சாப்பிட்டு முடிச்சிடுறா. இல்லைன்னா நார்மலாக எடுத்துக்கிற ஃபுட்டுவே பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகிற டைம் வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுது. ஸோ இப்படி தான் பின்னாடி நவிமா வாய்ஸ் கேட்கும். ஸோ அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. குழந்த இருக்க வீட்டுனா அப்படி தானே. அதுவும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நவி என்னை வேலையே செய்ய விடுறதில்ல. லேப்டாப் ஆன் பண்ணோடனே ஆளுக்கு வந்துடுவா. அந்த வீடியோவோட கிளிப்பிங்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா தண்ணி. நான் தண்ணியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன். இங்கே பாருங்கள் எப்படி எத்தி விட்றான்னு பாருங்கள். இப்படி தான் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்கிறதில்ல, ரொம்ப சேட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்கப் டைம். யாருக்குன்னா நம்ம நவி பாப்பாவுக்கு தான். அவளுக்கு வந்து கொஞ்சம் முடி இருக்கு இல்லையா. ஸோ மித்ராவுக்குமே நான் மேக்கப் டைம். அந்த அம்மா வந்து கேமராவுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. அவள் ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருப்பாள். ஸோ அவளை பிடிச்சி அவருக்கு இடத்துக்கு தான் நான் போய் அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும். எண்ணெய் தேய்க்கிறதுனாவே அவளுக்கு பிடிக்க மாட்டேன்டுது. அதுக்கப்புறமா நவிக்கு தான் வந்து கொஞ்சம் முடி இருக்கிறனால காலை எழுந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவளுக்கு நைட்டு போட்ட பேம்பர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் மண்டையை லைட்டாக மசாஜ் பண்ணி விடுவேன். ஏன்னா நைட்டெல்லாம் அந்த குடுமி போடுறதுனால அந்த இடம் கொஞ்சம் வலிக்குள்ள பாப்பாவுக்கு. நமக்கே நல்லா டைட்டாக ஜிண்டு போட்டோம்னா அந்த இடம் வலிக்குள்ள. ஸோ அதனால் வந்து அந்த இடத்த லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணி விடுவேன். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு இப்போ மொட்டை அடிக்கலான்ட்டு இருக்கோம். அதோட வ்ளாக்ஸ்லாம் நான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனலில் அப்லோட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா முடி அதுக்காக தான் வச்சுருக்கோம். இன்னும் பாப்பாவுக்கு வந்து 9 மந்த்ஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாடுற திங்ஸ் போட்டு கொடுத்துட்டோம்னா அவள் பாட்டு உட்காந்து விளையாண்டுட்ருப்பா. நம்ம பாட்டுக்கு தலையை சீவிடலாம், முடி சீவிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் 2 ஆக்கிடுவா. நம்மளை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டா. அதுக்கப்புறமா சும்மா காலையில் சும்மா நான் வந்து மதியானத்துக்கு மேலே ஒரு 3 மணி 4 மணி போல் தான் பாப்பா குளிக்க வைப்பேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேர்வையெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறமே கொஞ்சம் உடம்புலாம் தொடச்சி விட்ருவேன் லைட்டாக. அப்புறம் மேக்கப் சும்மா சின்ன மேக்கப் பொட்டு வச்சு பவுடர் வச்சு போட்டுறணும். ஏன்னா குழந்தைங்க எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால பொட்டு வச்சுருவேன் காலையிலேயே. இப்போ நவிக்கோட மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த அம்மாவை இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் போடணும், ஏதாவது ஒன்று போடணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ஒரு பேபி லோஷனே இருந்துச்சு. அந்த லோஷனே வந்து அப்ளை பண்ணி விட்டுருவேன் கை கால் எல்லாத்துக்குமே. வந்து நவிக்கும் பார்த்திங்கன்னா என்னை மாதிரி கொஞ்சம் ட்ரை ஸ்கின். ஸோ அதனால் வந்து அது தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து நான் போட்டுவிடுவேன். மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் அவளுக்கு எதுவுமே போடுறது இல்லை. அவ்வளோதான். நான் தூக்கி இவளோட வேலை நவி பாப்பாவோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அவளை கதவை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக லாக் பண்ணி விட்டுட்டு வாக்கரில் விட்டுருவேன். அவள் வாட்டுக்கு வீட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரவுண்ட் அடித்து விளையாண்டுட்ருப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மித்ராவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. மித்ராவுக்கு அவங்க டேடிக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது கொடுக்கணும். பால் குடித்ததோடு இருப்பாங்க இல்லையா. பார்த்திங்கன்னா மித்துமாவுக்கு வந்து காலையில் 2 எக்கு. அதுவும் அவள் மஞ்சக்கருவு சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் வந்து நான் வெள்ளைக்கருவு மட்டும்தான் கொடுப்பேன். அந்த மஞ்சக்கரு வந்து அவங்க டேடிக்கு கொடுத்துருவேன். நானும் மஞ்சக்கருவு சாப்பிட மாட்டேன், ஏற்கனவே நம்ம குண்டாயிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதில் லைட்டாக பெப்பர் தூவி லைட்டாக சால்ட்டும் போட்டு குலுக்கி கொடுத்தோம்னா
சாப்பிட்ருவா. அவளுக்கு வந்து டெய்லியும் அதை வந்து கொடுத்துருவேன் நான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாக்கோஸ் இருக்குல்ல, கெலாக்ஸோட சாக்கோஸ், அதில் வந்து பாலை ஊற்றி கொடுத்தோம்னா அதையும் சமத்தா சாப்பிட்டுக்குவா. அதுவும் வந்து மித்ராவை வந்து நான் சாப்பிட வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். அவளுக்கு சூப் சாதம், இந்த மாதிரி மட்டன் சூப் சாதம் கொடுக்கும்போதெல்லாம் நல்லா சாப்பிடுவா. மற்ற டைமில் ஏதாவது சாம்பார் இல்லை வேறு ஏதாவது ஊட்டும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவா. அவளுக்கு பிடிச்சது கொஞ்சம் கொஞ்சம்லாம் நல்லா சாப்பிடுவோம். ஆனால் எப்போயுமே நான்வெஜ்ஜும் கொடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காய்கறிகளுமே சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு சாப்பிடாம அப்படி தான் செஞ்சிட்ருக்கா. அதனாலேயே எக்கு கொடுத்து அதில் ப்ரோட்டீன் ஏற்றிடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் வேகமாக வெளியே போகிற வேலை இருக்குது. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து லாக்டவுன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கிறனால நான் வேகமாக எது செய்ய முடியலனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து சும்மா ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் செஞ்சு கொடுத்து அதுவே அவருக்கு ஃபில்லிங்காக இருக்குதுன்னு சொல்லுவார். 2 ப்ரெட் ஆம்லேட் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி. அதனால் அதை மட்டும் நான் போட்டு கொடுப்பேன், சாப்பிட்டுக்குவாங்க. மற்ற டைமில் பார்த்திங்கன்னா தோசை இருந்தால் தோசை ஊற்றி கொடுப்பேன், அது மாவு இருந்தால் தோசை ஊற்றி கொடுப்பேன், இல்லை இட்லி. அப்படி இல்லைன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து சத்து மாவு கூழ் கிண்டிக்குவோம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் நாங்கள் பிரஞ்சு தான் சாப்பிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட்ன்றதை எடுத்துக்கிறதில்ல. ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பான வேலைன்றனால இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போயுமே ப்ரெட்டு வாங்கி வச்சிடுறாங்க என் ஹஸ்பண்ட். ஸோ அதனால் வந்து நான் ஈஸியாக இருக்குது எனக்கு எக்கு ப்ரெட் ஆம்லேட் போடுறது ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் காலையில் வேகமாகவே இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. இதுவே டெய்லியும் நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதனால் சில நேரத்தில் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ப்ரெட் ஆம்லேட் செய்வேன். அவருக்கு வந்து உள்ளே கொஞ்சமாக வந்து ஒரு ஆஃப் பாயில் மாதிரி இருக்கணும், உள்ளே ரொம்பவும் குக்காக இருக்கக்கூடாது. ஓவர் குக்காக இருந்தாலும் அவருக்கு வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருவேன். ஸோ அவ்வளோதான். அவருக்கு 2 ப்ரெட்டு, அப்புறம் வந்து மித்து மாவுக்கு உரிச்சு வச்ச 2 மஞ்சக்கரு, அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. நவீமா பாருங்க எங்கே வந்துட்டா, ஹாலில் விட்டுருந்து கிச்சனுக்கு வந்துருச்சு. இப்போ கிச்சனில் நின்று விளையாண்டுட்டு இருக்கா. எப்படி இருக்குன்னு கேட்போம். ஆமாம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு அப்படி கையோடையே பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பாத்திரத்தை வந்து நான் கழுவி வச்சுருவேன். வீட்டில் வந்து வேலைக்கு ஆள் இருக்கனால அவங்க காலையிலே எல்லாமே கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க, வீடையும் கூட்டி விட்ருவாங்க. மற்ற டைமில் வந்து சாப்பிட்றது எல்லாத்தையும் வந்து நான் வந்து கழுவி வச்சுருவேன். ஏன்னா அப்போக்கப்போ வந்து நம்ம சாப்பிட்டதை கழுவி வச்சோன்னாவே மேக்ஸிமம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான். இது என்னென்னா பைரவங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து எனக்கும் அதே சேம் தான். சுடுதண்ணி 1 டம்ளர் ப்ளஸ் வந்து நானும் இந்த மாதிரி ஒரு 2 எக் எடுத்துக்குவேன். ஒயிட்டு மட்டும் எடுத்துக்குவேன், மஞ்சக்கரு சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவீமாவுக்கு வந்து ஸ்லீப்பிங் டைம். தண்ணீரோடும் தவளைக்கு குக்கு குக்கு, கம்பளி கொச்சி தங்கச்சி அள்ளி மலக்கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, முல்ல மலக்கொடி புத்தாரமே, எங்கூர் புத்தாலமே, சுருக்கு பயமா வெத்தல மடையமா, சுமந்த கையமா மத்தலம் கொட்டியமா, தாயமா என்ன பண்ணமாயமா, வள்ளியம்மா பேராண்டி தங்கதி ஏகுரேடி கண்ணடியக்கா, இந்த பேராண்டி அன்னக்கிளி அடியால மரக்கிழ வண்ணக்கிளி, நல்லபடி வாடச் சொல்லி இந்த மண்ணை கொடுத்தான பூர்வக்கொடி, கம்மங்கர காணியெல்லாம் பாடி திருந்தானே ஆடிக்குடி, நாயி நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமாடி, எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னா. இப்படி தான் வந்து நவியை வந்து குக்கு பாட்டு பாடினா அவள் வந்து வேகமாகவே தூங்கிடுவா. காமெடியாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, அவளுக்கு பிடிச்ச பாட்டை பாடினா தானே தூங்குவா. பாருங்கள், ஒரு வழியாக ஆட்டி ஆட்டி தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறேன். அவள் தூங்கி முடித்தோடனே நான் வந்து அப்படியே அந்த 2 முட்டையை எடுத்து வாயில் போடுறதுக்கு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மித்ரா பாப்பா என்ன பண்ணுதுன்னா, இப்படி கொடுத்த 2 எக்லேயும் வந்து இவ்வளோ மிச்சம் வச்சுருக்கா. இப்படி தான் ஒவ்வொரு சில நாள் பார்த்திங்கன்னா அந்த 2 எக்குமே சாப்பிடாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து சேட்டை பண்ணிகிட்ருக்கோம் மித்தோ. சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் மித்ராவும் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சும்மா உட்காந்துருப்போம். அவள் பார்த்தோன்னா மாசா பார்த்துட்ருப்பாள். அது ஒரு கார்ட்டூன் சேனலு, உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த மாசா வந்து இப்போ எனக்குமே வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு. அது வந்து நல்லாயிருக்கும் அந்த ஷோ. ஸோ எங்களை வந்து எதுவுமே டிவியே பார்க்க விட மாட்டா.
ஸோ அதனாலேயே வந்து மாசான்னு சொல்லிட்டு அதை உட்காந்து பார்த்துட்ருப்பா. சரி ஓகே, ஃபோன் பார்க்குறதுக்கு டிவி பார்க்குறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவளுக்கு டிவிலே வந்து கார்ட்டூன் போட்டு விட்ருவோம். இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்ருப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து எந்திரிச்சிட்டா 2 மணி நேரம் கழிச்சு. போனோடனே எப்படா எந்திரிப்பான்னு இருப்பா மித்ரா. போய் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி போட்டு அமுக்கி கொஞ்சிட்டு இருக்கான்னு பாருங்கள். இப்படி தான் டெய்லி செய்வா. அவளை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நவிக்கு வந்து ஒரே குஷியாயிரும். இந்த மாதிரி அக்கா அந்த தங்கச்சி கொஞ்ச நேரம் கொஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் வந்து ஆமா பாப்பா ஹாலில் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு ஹாலில் தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க 2 பேரும். அந்த கேப்பில் வந்து ஏதாவது ஒரு ஜூஸ், மாதுளம்பழம் இருந்தால் மாதுளை ஜூஸ் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது சாத்துக்குடி இருந்தால் அந்த ஜூஸ் கொடுப்பேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது வந்து ஜூஸ் இருந்தால் கொடுப்பேன். எப்பயுமே வந்து காலையில் வந்து ஏதாவது இந்த முட்டை பால் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 12 o'clock அந்த சமயத்தில் வந்து நான் ஏதாவது ஜூஸ் கொடுப்பேன். மாதுளை கொடுப்பேன், இல்லாட்டி சாத்துக்குடி கொடுப்பேன். இன்றைக்கி 2 பழம் தான் இருக்குது. ஸோ இந்த 2 பழத்தில் வந்து ஜூஸ் அவ்வளோவா வராது இல்லையா. இவளுக்கு வந்து ஃபுல்லாக கொடுக்கணும், அப்போ தான் குடிப்பாங்க மேடம். இப்போயும் பாருங்கள், டம்ளர் என்ன வேணும் உனக்கு, ஜூஸ் வேணுமா, அம்மா பிச்சு தர சாப்பிட்றீங்களா, ஓகே. அதனால் வந்து இன்றைக்கி ஜூஸ் போட முடியாதனால பிச்சு அப்படியே பிச்சு உரிச்சு மட்டும் தந்தால் சாப்பிட்டுக்குவா பாப்பா. அதனால் அப்படி தான் செய்ய போகிறேன். இதுலேயே நவிக்கும் வந்து 2-3 பிச்சு அதுக்குன்னு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒன்று இருக்குது, அதில் போட்டு கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து ஜூஸ் கட்டு, அதுக்கு பதிலாக வந்து 2 பழம் மட்டும் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி பல்பிலாம் வந்து எடுத்து வச்சுருப்பேன், அந்த ஆரஞ்சு சாத்துக்குடி எதுனாலும். இந்த இது தான் நவிமா கொடுக்குறது. இது டேரெக்டாக ஜூஸ் வந்து வாய்க்குள்ளே போகிற மாதிரி. எதுவுமே ரா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ நான் அதை ஃபில் பண்ணி கொடுக்குறேன். மித்துமாவுக்கு இதே மாதிரி பல்பியாக எடுத்து கொடுத்தா சாப்பிட்ருவா. நல்லாயிருக்கா மித்தோ? இது ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நான் அப்படியே லாக் பண்ணி நவிமா கொடுத்துருவோம். இன்றைக்கி மதியானம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எப்பவுமே கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் வந்து ஏதாவது உருளைக்கிழங்கு, பாசிப்பயிர் கடைசல், துவரம்பருப்பு கடைசல், அப்படின்னா கீரை கடைசல் ஏதாவது என்ன செஞ்சு அது சாதத்தில் மசித்து அதை வந்து கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃபிஷ்ஷு, இதே மட்டனாக இருந்தால் அதில் சூப் வச்சு அதை எடுத்து கொடுப்போம் சாப்பாடுக்கு, லஞ்சுக்கு. இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷுனால வீட்டில் வேறு எதுவுமே செய்யலை. காய்கறியும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்தது, எல்லாம் தீர்ந்துடுச்சு. அதனால் வந்து சரின்ட்டு இன்றைக்கி பால் இருக்கு இல்லையா, மாட்டுப்பால், ஸோ அதை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி காலையிலே வச்சிட்டேன். அதனால் வந்து அதில் இருக்கும் ஆடை, அந்த ஆடையை ஃபுல்லாக பாலாடையை ஃபுல்லாக எடுத்து போட்டு சாதத்தில் போட்டு கிரைண்ட் பண்ணி பாலாடை சாதம் இந்த பாருங்களேன், இந்த மாதிரி பாலாடை சாதம் மாதிரி கொடுப்பேன். கொடுத்தா அது நல்லா சாப்பிட்ருவா. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து உட்வேர்ட்ஸ் கொடுப்பேன். கொஞ்சம் செரிமானம் ஆகணும், பாலாடை வந்து கொஞ்சம் வேகமாக செரிமானம் ஆகணும்ல, அதுக்காக வந்து இதுன்னு இல்லை, பீட்ரூட்டு, கேரட்டு என்ன கொடுத்தாலும் வந்து நான் மதியானம் லஞ்சுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா நைட்டில் வந்து ரொம்ப லைட் ஃபுட் தான் கொடுப்போம். அந்த மதியான டைம் வந்து சாதம் கொஞ்சம் ஹெவி ஃபுட்டு தானே. ஸோ அதனால் எப்பயுமே வந்து 3 நேரத்துக்குமே என்ன கொடுத்தாலும் உட்வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருவேன் பாப்பாவுக்கு. அதனால் அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி காலையில் சுடு தண்ணி கெட்டிலில் போட்டு ஆற வச்சு வச்சுருவேன். எப்பயுமே நைட்டு வரைக்குமே அவளுக்கு அந்த தண்ணி தான், ஆறின தண்ணி, அந்த சுடு தண்ணியே ஆறின தண்ணி தான் கொடுப்பேன். அன்னைக்கிளி பார்த்தீங்கன்னா பாப்பா சாப்பிட விட்டியும் அதுவும் வந்து சாப்பாடு கேட்டுக்கிட்டே நிற்கிதாங்க. அன்னைக்கிளி வா, அவன் பவுல் எடுத்துகிட்டு வா, அக்காவுக்கு சாப்பாடு தரேன், வாடா அன்னைக்கிளி, ஆடி தங்கம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஒரு 2 குழந்தைங்களோட அம்மாவாக என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்றத டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக்